Hi friends, welcome to tutorials.com. நம்ம பேஜ் லைட் மெனுவில் பார்ட் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் கலர் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பேஜ் பார்டர். நம்ம ஒரு டைப் பண்ண டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்ஸ் எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண பேஜ் பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்ற இடத்துல நமக்கு எந்த மாதிரி ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா பார்டருக்கு வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் லைன் வர மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டுனா என்ன பண்ணுறேன் ஓகே கொடுத்தா நமக்கு பாருங்கள் நம்ம டைப் பண்ண நம்ம செலக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைனில் நமக்கு பார்டர் வந்திருக்கும். ஹோல் டாக்குமெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைன் பார்டர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி பார்டருக்கு நம்ம கலர் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க பார்டரை போய் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பார்டர் கலர்னு இருக்குது இல்லைங்களா, கலர் நமக்கு என்ன வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்டருக்கு நம்ம செலக்ட் பண்ண கலர் நமக்கு வந்திருக்குன்னு ஒரு ரெட் கலர் நான் கொடுத்துருக்கேன். இல்லை இன்னும் கொஞ்சம் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க பார்டர்ஸ்லேயே இங்கே வித் இருக்கும். வித்தில் பார்த்தீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ திக்னஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டு இங்கே 1.4 சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைஸை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நம்ம செலக்ட் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் நமக்கு இதில் இன்செர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த பார்டர் நம்ம இன்செர்ட் பண்ண நமக்கு என்ன ஆகும், 3 பேஜ் நான் டைப் பண்ணுறதுக்கு 3 பேஜுக்கு வருது. எனக்கு 3 பேஜுக்கு வேணாம், எனக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் வந்தால் போதும், மற்ற 2 பேஜுக்கு வேணாம். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர்ஸில் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு அப்ளை டூன்னு இருக்கும். அப்ளை டூ ஹோல் டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல் டாக்குமெண்ட் நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் திஸ் செஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பேஜ் ஒன்லி, எனக்கு ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் வந்தால் போதும் கொடுத்தா நமக்கு என்ன ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்து நமக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட் பேஜுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பார்டர் வந்திருக்கும். இல்லை இன்கேஸ் எனக்கு ஃபஸ்ட் பேஜை தவிர பேலன்ஸ் 2 பேஜ் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க பார்டர்ஸில் இங்கே திஸ் செஷன் ஆல் எக்ஸ்பர்ட் ஃபஸ்ட் பேஜ் சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோ. இப்போ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் ஃபஸ்ட் பேஜ் தவிர மற்ற 2 பேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் செட் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா பேஜுக்கான பார்டர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பேஜ் பார்டர் நான் வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜோட கார்னரில் இருக்குது. இந்த மாதிரி கார்னர் இருக்கும் நமக்கு ஒரு சில டைம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கும் போது எனக்கு 4 ஆங்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் வராது. எனக்கு பார்த்தீங்க பாட்டம் பேஜில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பார்டர் கட்டான மாதிரி வரும். ஸோ அப்போ பிரிண்ட் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு வரணும். அதுக்காக நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுங்கள் பார்டர்ஸில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை ஆப்ஷன்ஸ் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெஷர் ஃப்ரம்ல பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜ் ஆஃப் தி பேஜை கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் நமக்கு எங்கே டைப் பண்ணிருக்குமோ அது நமக்கு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்டர் வியூ பண்ணி காட்டும். இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் தான் நமக்கு என்ன கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம பிரிண்ட் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த இதுவும் கட் ஆகாமல் பிரிண்ட் ஆகி வரும். இந்த மாதிரி லைன் பார்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி எனக்கு பார்டர்ஸ் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க பார்டர்ஸில் போயிட்டு இங்கே ஆர்ட்னு இருக்குது இல்லைங்களா, இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு எந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்ஸ் வேணுமோ அது சரி ஒரு ட்ரீ மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்ஸ் நமக்கு ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ மாதிரி வந்திருக்கும். இது வந்து நமக்கு என்ன பண்ணலாம் கிளிப் ஆர்ட் ஃபார்மேட்டில் கூட பார்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர் வேணுமோ அந்த மாதிரி பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு லைன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் நமக்கு செலக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கும். நம்ம டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு பார்டர்ஸ் வேணா கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இன்டென்ட் பார்க்க போகிறோம். இன்டென்ட்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேசிங் சொல்லுவோம். இந்த பேராகிராஃப் நம்ம டைப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, நான் டைப் பண்ணக்கூடிய பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தள்ளி வரணும், அதே போல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வரும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண நான் ஒரு பர்டிகுலர் ஒரு பேரா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ண பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு கொடுத்துட்டு இங்கே சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஹோல் பேராகிராஃபும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம தள்ளி நம்ம கொடுக்குற இன்ச்சஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வரும். நான் 0.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நமக்கு தள்ளி வந்திருக்கும். உங்களுக்கு வேணாம் அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் 0 போயிட்டு 0 கொடுத்துக்கோங்க. நமக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே பண்ணி காட்டும். நான் 0 நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு ரைட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் நமக்கு ரைட் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வரணும், லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்பேசிங். ஸ்பேசிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு இது பேராகிராஃப்கான ஸ்பேசிங். எனக்கு ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் எனக்கு பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஸ்பேசிங் வேணும், அந்த பேராகிராஃப்க்கு ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பேசிங் வேணுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேசிங் சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன பண்ண அப்புறம் ஒரு 3 பேராகிராஃப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பேராகிராஃப் பிஃபோர் நமக்கு என்ன பண்ண நமக்கு எது 0 இருக்கு. இப்போ நமக்கு என்ன பண்ண கொடுத்து நமக்கு ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகுது பாருங்க, அது நமக்கு ஒவ்வொரு பேராகிராஃப் முன்னாடி நமக்கு ஸ்பேஸ் வந்திருக்கும். நமக்கு வேணாம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஆஃப்டரில் போயிட்டு வேணா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் ஆஃப்டர் நமக்கு 10 பிட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் போய்ட்டு நம்ம 0 கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன நமக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொட்டின மாதிரி வந்திருக்கும். இல்லை நமக்கு ஒவ்வொரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும், கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு என்ன பண்ணலாம் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்து வச்சுக்கலாம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராஃப்கான பிஃபோர் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், ஆஃப்டர் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த அரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிசேபிள் இருக்குது, எனேபிள் இருக்காது. ஏன்னா இந்த அரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியாது. இது எதுக்கு நமக்கு இந்த அரேஞ்ச் செட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஷேப்புக்கோ இல்லை ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறீங்க அந்த பிக்சருக்காகவோ இல்லை நமக்கு ஏதோ ஒரு கிளிப் ஆர்ட்காகவோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்போ இந்த அரேஞ்ச் நம்ம செட் பண்ண முடியும். இதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்சர்ட் மெனுவில் போயிட்டு ஒரு ஷேப்பை நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். ஷேப்பில் போய் நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டார் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ட்ரா பண்ண நமக்கு என்ன ஆகும், நம்ம ஃபார்மேட் டூல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, ஃபார்மேட் டூல் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மேட் நமக்கு இங்கே அரேஞ்சில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேஜ் லேஅவுட்லேயும் இருக்கும். இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம், கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஜ் லேஅவுட்டில் பாருங்கள் பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த ஜூம் பார்த்தீங்கன்னா குறைச்சி காட்டுறேன். இப்போ நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பேஜில் இங்கே இருக்குது இல்லைங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பேஜில் நான் இன்சர்ட் பண்ண ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொசிஷனில் வரும்னு கொடுக்குறது இந்த பொசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் நமக்கு டாப்பில் கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு டாப்பில் லெஃப்ட் சைடு வேணுமா இல்லை சென்டராக வேணுமா நமக்கு ரைட் சைடு வேணும் கொடுத்துக்கலாம். அதே போல் மிடில் ஆங்கிளில் லெஃப்ட் சைடு சென்டர் தென் ரைட், அதே போல் பாட்டம் ஆங்கிளில் லெஃப்ட்டு சென்டர் ரைட் கொடுத்துக்கலாம். இதை நமக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். இது பொசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரிங் டு ஃப்ரண்ட். அதான் பிரிங் இப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இப்போ 2 ஷேப் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஷேப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஒரு ஷேப் நான் ஸ்டார் ஷேப் வச்சுக்கிறேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இப்போ 2 ஷேப் வச்சிருக்கேன் இல்லைங்களா, செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த ரெட் கலர் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வரணும். இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட்டில் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஷேப் நமக்கு முன்னாடி வரும். சென்ட் டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி போகும். பிரிங் டு ஃபார்வர்ட் அப்படிங்கிறது நான் 2 ஷேப் தான் வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு 4 ஷேப் வச்சிருக்கீங்க அப்போ நமக்கு ஒவ்வொரு ஷேப்புக்கும் முன்னாடி வரணும் அப்படின்னா பிரிங் டு ஃபார்வர்ட். சென்ட் டு பேக்வர்ட் அதே போல் தான் நமக்கு என்ன ஒவ்வொரு ஷேப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து பின்னாடி போகிறதுக்கு சென்ட் டு பேக்வர்ட் நம்ம கொடுப்போம். இது வந்து நமக்கு பிரிங் டு ஃப்ரண்ட் சென்ட் டு பேக் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ராப்பிங். ஓகே, டெக்ஸ்ட் ராப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நமக்கு இந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குது ஒரு ஷேப்பை நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்போ நமக்கு ரெக்டாங்கிளாக பார்த்தீங்க டெக்ஸ்ட் நமக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் நமக்கு டைட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு சைஸ் நமக்கு பார்த்தீங்க எந்த மாதிரி இருக்கோ அது பேஸ் நமக்கு என்ன ஆகும் அந்த ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொட்டின மாதிரி வரும். அதே இப்போ நமக்கு என்ன பண்ண பிஹைண்ட் டு டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போயிடும். ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். நமக்கு என்ன பண்ணலாம் போயிட்டு டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு அலைன் லெஃப்ட் சைடு வேணுமா இல்லை நமக்கு சென்டராக வரணுமான்னு கொடுத்துக்கலாம். தென் ரைட்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் போயிட்டு டாப்னா டாப் ஆங்கிளில் மிடில் ஆங்கிள் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த அரேஞ்சில் நமக்கு என்ன பண்ணமோ சேம் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டில் நமக்கு இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்புங்கிறது என்ன பண்ண 2 ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார் ஷேப் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள் சேம் இதுக்கு வேற ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். இது ஒரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இது சூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறேன் அப்புறம் 2மே செலக்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன பண்ணுங்க பாருங்கள் இந்த ஒரு ஸ்டார் நான் செலக்ட் பண்ணிட்டு இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னு டி செலக்ட் ஆகிடும். இது நமக்கு இது மட்டும் செலக்ட் ஆகும். நமக்கு சேம் டைமில் பார்த்தீங்க நமக்கு 2மே செலக்ட் ஆகும். நமக்கு என்ன பண்ணுறேன் கீபோர்டில் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பிங் கொடுத்தா நமக்கு என்ன ரெண்டும் பார்த்தீங்க நமக்கு சேம் டைமில் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றா குரூப் பண்ணிக்கலாம். குரூப்பில் போயிட்டு குரூப் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு 2 ஒன்றாவே குரூப் ஆகிடும். நம்ம எங்கேயும் போகலாம் ஒன்றா போய் நமக்கு இது மூவ் ஆகும். நம்ம கலர் ஃபில் நமக்கு 2க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நமக்கு ஒரே மாதிரி கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகும். நமக்கு 2 ஷேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு இது வேணா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் போயிட்டு குரூப்லேயே இங்கே ரீக்ரூப்னு இருக்கும் இல்லை அப்படின்னா அன்குரூப் இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்குரூப் கொடுத்துட்டு நமக்கு தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அன்குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணலாம் நம்ம இன்சர்ட் பண்ண ஷேப் பார்த்தீங்க வேங்கிற ஆங்கிலம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேஜ் லேட் மெனு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tudorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.